அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி ஆழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேச அனுபவங்களை செய்கின்ற பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருக்கண்டம் என்னும் கடிநகர் ஆகிய திவ்ய தேசங்களை அனுபவித்த பிற்பாடு திருவரங்கன் திருப்பதிக்கு 3 திருமொழிகளை அருளி செய்கின்றார். அதிலே முதல் திருமொழிதான் 4ஆம் பத்திலே 8ஆம் திருமொழியாக அமைந்திருக்கக்கூடிய திருமொழி. அதிலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே அவன் செய்த ஒரு அதிமானுஷ சேஷ்டிதம், அதாவது பிறந்து நெடுநாள் கழித்து மாண்டு போன ஒரு பிள்ளை அவனை தன்னுடைய குரு தட்சிணையாக கேட்டபடியினாலே மீட்டு கொண்டு வந்து கொடுத்த சரித்திரம், அதை சொன்னார். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே பிறக்கின்ற காலத்திலேயே மாண்டு போன பிள்ளைகள் 4 அவர்களை மீட்டு கொடுத்த ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அந்த சரித்திரத்தை சொல்லுகின்றார். அதாவது ஒரு அந்தணனுக்கு 4 பிள்ளைகள் பிறக்க பிறக்க மாண்டு போனவனா, அந்த பிள்ளைகளை மீட்டு கொடுத்தான் கண்ணன் என்கிற சரித்திரம், அதை தெரிவிக்கின்றார். முதல் பாசுரத்திலே அந்த தூய்மறையோர் துறைபடியா என்று அங்கே திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய மறையோர் வேதம் வல்லவர்களை பற்றி சொன்னார். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன என்பதை இந்த 2ஆம் பாசுரத்திலே இன்னும் சற்று விரிவாக சொல்லுகிறார். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனோர் வளர்த்திருப்பார் வரைவிருந்த அழைத்திருப்பார் சிறப்புடைய மறையவர்வாள் திருவரங்கம் என்பதுவே. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் 4 என்கின்றார் ஆழ்வார். அதாவது ஒரு அந்தணன் அவன் ஒரு நாள் கண்ணபிரானிடத்திலே வந்தான். அப்பொழுது கண்ணன் ஒரு யாகத்திலே தீட்சிதனாய், அதாவது யாகம் செய்ய தொடங்கி இருந்தான். அப்பொழுது அவனிடத்திலே வந்த அந்த அந்தணன், என்னுடைய மனைவி அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், இப்பொழுது இதற்கு முன்னாலே அவள் 3 முறை கர்ப்பிணியாக இருந்து 3 பிள்ளைகளை பெற்றாள். ஆனால் ஒவ்வொரு முறை பிள்ளை பெறுகின்ற பொழுதும் அந்த பிள்ளை பிறந்த அடுத்த கணத்திலேயே அந்த பிள்ளை காணாமல் போய்விடுகிறது. ஆக 3 குழந்தை இப்படி காணாமல் போய்விட்டது, எங்கே போகிறது என்றே எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவள் 4வது பிள்ளையை பெறப் போகிறாள். இப்பொழுதாவது அந்த பிள்ளையாவது எனக்கு தங்கும்படியாக நீ செய்தருள வேணும் என்று கண்ணபிரானிடத்திலே வந்து ஒரு அந்தணன் பிரார்த்தித்துக் கொண்டானான். உடனே கண்ணன், நான் உனக்கு அந்த 4வது பிள்ளையை காப்பாற்றி தருகிறேன் என்று சொன்ன பொழுது அர்ஜுனன் என்ன சொன்னான், கண்ணா, இப்பொழுது நீ யாகத்தை தொடங்கி விட்டாய், ஆகையினாலே நீ செல்ல வேண்டாம், நான் போய் காவலிருந்து அந்த 4வது குழந்தையை மீட்டு தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் என்னவாயிற்று என்றால், இந்த அர்ஜுனன் போய் காவலிருந்தும் கூட 4வது குழந்தை பிறந்த அழுகுரல் கேட்டது. ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அந்த குழந்தையை காணவில்லை. அடுத்த கணம் அந்த குழந்தையும் காணாமல் போய்விட்டது. உடனே அந்த அந்தணன் மிகவும் கோபம் கொண்டு அர்ஜுனனை இழுத்து கொண்டு கண்ணனிடத்திலே வந்தான். கண்ணா, இப்பொழுதும் இப்படி ஆகிவிட்டதே என்று சொன்னானாம். உடனே கண்ணபிரான், நீ கவலைப்படாதே, நான் நிச்சயமாக வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிள்ளையை மீட்டு தருகிறேன் என்று சொல்லி அந்த அந்தணனையும் ஒரு தேரிலே ஏற்றிக்கொண்டு அர்ஜுனனை தேரை ஓட்டச் செய்தான். அந்த தேரானது இங்கிருந்து ஆகாய மார்க்கமாக சென்று பிரகிருதி மண்டலத்தினுடைய எல்லை வரை சென்றதாம். அங்கே அந்த தேரை நிறுத்திவிட்டு இவர்கள் இருவரையும் வாசலிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு கண்ணபிரான் மட்டும் அந்த ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற பரமபதத்தின் உள்ளே சென்றான். அங்கே சென்றால் அங்கே எம்பெருமானுடைய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி அவள் இந்த 4 குழந்தைகளையும் தன்னுடைய மடி மீது வைத்துக் கொண்டு சீராட்டி கொண்டிருந்தாளாம். உடனே கண்ணன், எதற்காக அம்மா இப்படி செய்தாய், அந்த அந்தனுடைய பிள்ளைகளை நீ எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தாய் என்று கேட்க, உடனே அவள் சொன்னாளாம், உம்மை இந்த கோலத்திலே சேவிக்க வேண்டும், உம்மை இங்கே வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செய்தேன் என்று சொன்னாளாம். அப்படியே அவளிடத்திலிருந்து கேட்டு அந்த 4 குழந்தைகளையும் மீட்டுக் கொண்டு வந்து இவளிடத்திலே கொடுத்தான், இந்த அந்தணனிடத்திலே கொடுத்து விட்டான் என்ற வரலாறு புராணங்களிலே தெரிவிக்கப்படுகிறது.
அதைத்தான் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் காட்டுகின்றார். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து, இறைப்பொழுதில் என்னால் ஒரு கணகாலத்திலே அவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டான் என்று தெரிவிக்கின்றார். இதே சரித்திரத்தை அவர் திருமங்கை ஆழ்வாரும் கூட இதே திருவரங்க பதிகத்திலே அவர் அனுபவித்திருக்கிறார். இதே பதிகத்தை, அதாவது இந்த சரித்திரத்தை அவரும் சொல்லுகின்றார். நம்மாழ்வாரும் கூட ஒரு பாசுரத்திலே இந்த சரித்திரத்தை சொல்லி இருக்கிறார். அப்படி இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்தவன் யார், அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் அது திருவரங்கம். அந்த திருவரங்கம் எப்படிப்பட்டது என்றால் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார் என்று அந்த கீழே தூய் மறையோர் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட மறையோரான அந்த அந்தணர்கள் அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டபடி மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார் என்று யாகத்தை எல்லாம் செய்கின்றார்கள். வருவிருந்தை அளித்திருப்பார். யாகத்திலே அவர்கள் செய்கின்ற பூஜை மட்டுமல்லாமல் அதிதி சத்காரம் என்று அதிதி தேவோபவா என்று விருந்தினர்களை எல்லாம் உபசரிப்பது, பாகவத ஆராதனம் என்று சொல்லியிருக்கிறதே அதையும் செய்கிறார்கள். தங்களிடத்திலே வருகின்ற விருந்தினர்களை எல்லாம் அவர்கள் மகிழ்வூட்டுகிறார்கள். வருவிருந்தை அளித்திருப்பார். அப்படிப்பட்ட சிறப்புடைய மறையவர் வாழ் என்று பகவத் கைங்கரியமாக யஜ்ஞங்களையும் பாகவத கைங்கரியங்களாக அந்த ததியாராதனம் முதலியவற்றையும் செய்கின்றவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய மறையவர்கள் அவர்கள் வாழும்படியான திருவரங்கம்தான் இந்த பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற ஊர் என்று இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், முதல் பாசுரத்திலே பிறந்த பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து மாண்டு போன பிள்ளை அவனை மீட்டு கொடுத்தது சொன்னார். இரண்டாவது பாசுரத்திலே பிறந்த அடுத்த கிணத்திலேயே மறைந்து போன பிள்ளைகள் அவர்களை மீட்டு கொடுத்ததை சொன்னார். அது கூட ஆச்சரியம் என்று, பிறப்பதற்கும் முன்னாலேயே மாண்டு போன பிள்ளை ஒருத்தன் அவனையும் மீட்டு கொடுத்தான் கண்ணன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற இடம் திருவரங்கம் என்று மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மருமகந்தம் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாவே குருமுகமாய் காத்தானோ திருமுகமாய் சங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை புறமுகமாய் நின்றளரும் புனரரங்கம் என்பதுவே. மருமகந்தன் சந்ததியை உயிர் மீட்டு என்கின்றார். அதாவது மகாபாரத யுத்தமெல்லாம் முடிந்த நிலை. அப்பொழுது அஸ்வத்தாமா என்பவன், அவன் மட்டும் அந்த துரியோதனனுடைய சேனாதிபதியாக உயிரோடு இருக்கிறானவன். இந்த பாண்டவர்கள் துரியோதனனுடைய சைன்யங்கள் அத்தனையும் அழித்து விட்டார்கள் என்கிற கோபத்தினாலே, அதையும் தவிர தன்னுடைய தந்தையான துரோணரையும் இவர்கள் கொன்று விட்டார்கள் என்கிற கோபத்தினாலே அந்த அஸ்வத்தாமா என்கிறவன் ஒரு பெரிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகிறான். அதற்கு அபாண்டவாஸ்திரம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது பாண்டவர்களுடைய வம்சத்தை அடியோடு நிர்மூலமாக ஆக்கிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பாணத்தை பிரயோகித்தான். அந்த பாணம் எங்கே வந்து விழுந்தது என்றால், அர்ஜுனனுடைய பிள்ளை அவன் போரிலே மாண்டு விட்டான், அபிமன்யு என்பவன். அந்த அபிமன்யுவனுடைய மனைவியான உத்தரை என்று ஒருத்தி, அவள் அப்பொழுது கர்ப்பமாக இருந்தாள். அபிமன்யு மாண்டு விட்டான், ஆனால் அதற்கு முன்னரே அவள் கர்ப்பமாக இருந்தாள். இந்த பாணமானது அந்த கர்ப்பத்திலே இருந்த அந்த சிசுவை தாக்கியது, அஸ்வத்தாமா விட்ட பாணம். உடனே என்ன ஆயிற்று என்றால், அந்த குழந்தையானது அப்படியே கீழே இறந்து, கர்ப்பத்திலேயே இறந்து கரிக்கட்டையாக வந்து கீழே வந்து பிறந்து விட்டது. இனிமேல் பாண்டவர்களுக்கு சந்ததி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் என்றோ போய்விட்டது. இந்த உத்தரையனுடைய பிள்ளையும் இப்படி மாண்டு போய்விட்டால் இதற்கு மேல் பாண்டவர்களுக்கு சந்ததி எப்படி ஏற்படும்? உடனே அந்த உத்தரை, திரௌபதி முதலானவர்கள் கண்ணபிரானுடைய திருவடிகளிலே வந்து விழ, கண்ணபிரான் கவலைப்படாதீர்கள், இந்த குழந்தையை நான் பிழைப்பித்து தருகிறேன் என்று கரிக்கட்டையாக அப்படி கீழே விழுந்திருந்த அந்த கர்ப்ப பிண்டம் என்ன செய்தான் கண்ணன்? தன்னுடைய திருவடிகளாலே அந்த பிண்டத்தை தடவினான். தடவுகின்ற பொழுது சொன்னான், எதுமே பிரம்மச்சரியம் சாத் சத்தியஞ்ச மை திஷ்டதி. நான் பிரம்மச்சாரியாக இருந்தது உண்மையானால், நான் சத்தியமே பேசுபவன் என்பது உண்மையானால், தேன ஜீவத்து பாலகாக, இந்த குழந்தையானது பிழைக்கட்டும் என்று சங்கல்பித்து அப்படி அந்த அனுகிரகத்தை செய்தான். அப்படியே அந்த குழந்தை அவன் பண்ணின அனுகிரகத்தாலே அது பிழைத்து எழுந்து விட்டது. அந்த குழந்தைக்குத்தான்
பரீட்சித் என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தைதான் பிற்காலத்திலே பரீட்சித் என்ற பெயரோடு அவன் ராஜ்யத்தை ஆண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன ஆயிடுத்துன்னா அந்த குழந்தையை பிழைப்பித்தார். அவன் யார் என்றால் மருமகந்தன் சந்ததியை உயிர் மீட்டு, அதாவது கண்ணபிரானுடைய சகோதரியான சுபத்திரை என்பவள், அவள் அர்ஜுனனை மணந்து கொண்டாள். அந்த சுபத்திரையினுடைய பிள்ளைதான் இந்த அபிமன்யு என்பவன். ஆகினாலே அவன் கண்ணபிரானுக்கு மருமகனாகிறான். அப்படிப்பட்ட மருமகந்தன் சந்ததியான பரீட்சித்து அவனை உயிர் மீட்டு என்ன செய்தான் கண்ணபிரான்? மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே. மைத்துனன்மார்களான அந்த பாண்டவர்கள் அவர்கள் உருமகத்தே வீழாமே என்றால் அந்த நரமேதமான பாரத யுத்தத்திலே அவர்கள் மடிந்து போகாமல் குருமுகமாய் காத்தான் என்று குருவாக நின்று கீதை முதலானவற்றையெல்லாம் உபதேசித்து அவர்களை காத்து அவர்களை அழித்தான் என்று அந்த மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே, பாரத போரிலே அழிந்து போகாமல் அவர்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து உபதேசங்களை எல்லாம் செய்து குருமுகமாய் காத்தான். அப்படிப்பட்டவன் உடைய ஊர் எது என்றால் திருவரங்கம். அது எப்படி இருக்கிறது என்றால் திருமுகமாய் செங்கமலம், எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை போலே அங்கே செங்கமல மலர்கள், தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவாம். அதற்கு மேலே திருநிறமாய் கருங்குவளை, எம்பெருமானுடைய திருநிறத்தை காட்டுவது போலே கரிய நிறத்திலே உடைய கோளை மலர்கள் அங்கே மலர்ந்திருக்கின்றன. இப்படி தாமரை மலர்களும் கோளை மலர்களும் ஒன்றோடொன்று எதிரிட்டு பொறுகின்றனவாம். அப்படி போட்டி போட்டுக்கொண்டு வளர்கின்றனவாம். அப்படி பொறுமுகமாய் நின்று அலரும் புனலரங்கம் என்பதுவே என்று எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை போல இருக்கக்கூடிய தாமரை என்ன, திருமேனி நிறத்தை போல இருக்கக்கூடிய கோளை மலர்கள் என்ன, ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு அங்கே மலரும்படியான அந்த திருவரங்கம் தான் இப்படி அந்த பரீட்சித்தை பிழைப்பித்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் என்று அப்படி அனுபவிக்கிறார். இன்னும் திருவரங்க அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஒரு அறிவிப்பு.